ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவு பார்த்திங்கன்னா பொரிகடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிகடலை ஆட் பண்ணி திரிச்சோம் அப்படின்னா ஒழுங்காக பார்த்திங்கன்னா பவுடர் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிகடலையை பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ண பொரிகடலையை நம்ம தண்ணியில் பார்த்திங்கன்னா கரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பவுட்ரு மட்டும் இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துக்க போகிறோம். பொரிகளை சேர்த்து செய்யும் போதெல்லாம் நல்லா பார்த்திங்க அப்படின்னா அந்த குருமா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் பொரிகடலைக்கு பதிலாக இந்த மாதிரி கடலை மாவை கூட நீங்கள் கலக்கி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொரிகடலை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதனால் பொரிகளை சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா பார்த்திங்கன்னா கருகிடாமல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். தீஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு கசப்புத்தன்மை வந்து கொடுத்துரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி இஞ்சியை வந்து சேர்க்கும் போது நல்லா பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணி பார்த்திங்கன்னா இஞ்சி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது வதங்கிறதுக்காக ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி கருவேப்பிலை இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பார்த்திங்கன்னா வசங்கிருச்சு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வசங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மாவு வந்து கட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது கூட நீங்கள் வந்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விடணும். தண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு பார்த்திங்கன்னா எடுத்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம கலருக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆனால் மஞ்சத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு, அதாவது 2 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சுட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கட்டியாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும், அதாவது கிரேவி வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.